இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லாபுக்கு வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் கொடுப்போம். இப்போ ஒரு ரூஃப் கான்கிரீட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு 3 எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டரிங் பிளேட்டு. ஸோ இந்த 3 யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஸ்பேனையும் ஜாக்கியும் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எப்படி ஸ்பேன் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த ஸ்பேன் சப்போர்ட் கொடுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பேனுக்கும் ஒரு ஸ்பேனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, இப்போ நீங்கள் கீழே உள்ள மொத்த ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுட்டு எப்படி எத்தனை ஸ்பேன் வேணும், எத்தனை ஜாக்கி வேணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இதான் வந்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கலாக இப்போ மேலே ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்பேனு. இந்த ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு 2 ஃபோல்டிங்காக உள்ளே மடங்கி இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடம் தான் அதோடய ஃபோல்டிங் இடம். இந்த இடம் வந்து ஃபோல்டிங் இடம். இது வந்து விரிச்சா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4.6 மீட்ரு கிட்ட அந்த மாதிரி வர மாதிரி வரும். இந்த 4.6 மீட்ரு உள்ள ஸ்பேன் வந்துட்டு நம்ம ஒரு பீமுக்கும் சென்டரில் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்து வைப்போம். இந்த ஸ்பேன் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்பேன் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொரு ஸ்பேன் வந்துட்டு எவ்வளோ மீட்டரில் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.05 மீட்டர் வைப்பாங்க. இப்போ இந்த டேங்கில் வந்துட்டு ஏன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் வந்துட்டு ஒரு ஆயில் டேங்கு. ஸோ அந்த ஆயில் டேங்க்கு நம்ம மேலே வந்து ஸ்லாப் போட போகிறோம். இந்த ஆயில் டேங்கோட ஸ்பேஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இதில் ஜாக்கியை வந்துட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரூஃபுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஸ்பேன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 1.05 மீட்டருக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வைப்பாங்க. இப்போது இந்த ஒரு ஸ்பேன் வந்து வச்சாச்சுன்னா நம்ம கீழே வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அந்த கீழேருந்து சப்போர்ட் கொடுக்குறது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி. அந்த ஜாக்கி தான் வந்துட்டு கீழே நாங்கள் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கியோட டோட்டல் ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு டோட்டலாக 5 மீட்டர் இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு ஹைட்டு கொடுக்குறது வந்துட்டு 4.5 மீட்டர் கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 0.5 மீட்டர் வந்துட்டு உள்ளே போயிடும். அதில் வந்துட்டு நம்ம 0.2 மீட்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜாக்கி. இந்த ஜாக்கி வந்துட்டு எத்தனை ஜாக்கி ஒரு ஸ்பேனுக்கு வந்து ரெக்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஜாக்கி வந்து தேவைப்படும். எப்படின்னா, சைடு லெஃப்டில் ஒன்று கொடுத்துருவோம், அதே மாதிரி ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருவோம், அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு அதாவது 4.5 மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால், இந்த ஸ்பேனை வந்துட்டு டோட்டலாக 4.6 மீட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு ஜாக்கி கொடுப்போம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஜாக்கியை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேனுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்க்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு பீமுக்கும் சென்டரில் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதில் 1.05 மீட்டருக்கு ஸ்பேன் மொத்தமாக எடுத்து எத்தனை ஸ்பேன் வருதுன்னு பார்ப்போம். அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்பேன் வருதுன்னா, ஒரு ஸ்பேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஜாக்கி வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்பேனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜாக்கியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜாக்கி ரெக்யூர்மெண்ட்டும் ஸ்பேன் ரெக்யூர்மெண்ட்டும் இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஷட்டரிங் ரெக்யூர்மெண்ட் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக கீழே உள்ள அந்த இந்த ரூம் இருக்குன்னா அந்த ரூமோட கீழே உள்ள டோட்டலாக ஸ்கொயர் மீட்டராக வந்து நம்ம எடுத்து அதை வந்துட்டு ஒரு ஷட்டரிங் பிளேட்டில் என்ன ஸ்கொயர் மீட்டர் வருதோ அதை அப்படியே டிவைட் பண்ணோன்னா டோட்டலாக நமக்கு எத்தனை ஷட்டரிங் பிளேட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ரிலேட்டடாக நம்ம வேறு இதை வந்து பார்க்கலாம்.